என்னையா வருவான்னு சொன்னீங்க, ஆளையே காணோம். இன்ஸ்பெக்டர் சார், தங்கையா அம்மா மேல ரொம்ப பாசமுள்ள பையன், நிச்சயமா வருவான். பாக்குறவங்கள பாத்துங்க, மொத்த போட போறோம். புள்ள கண்ணுக்கு கண்ணா வளர்த்தா இன்னைக்கு கொல்லி போட கூட புள்ள இல்லையா? இல்லையா இல்லையா? இன்ஸ்பெக்டர், அதோ தங்கையா. தங்கையா மலையாண்டி வந்துடா. ஐயா, ஐயா என்ன? தங்கையா, என்ன காப்பாத்துறதுக்காக உன் நேரத்தை வீணாக்காதே. சட்டத்தால தண்டிக்க முடியாத ஒருத்தனை தர்மத்தை சாட்சியா வச்சு நான் கொன்னுட்டேன். என் லட்சியம் நிறைவேறிடுச்சு. தனி மனுஷன் ஆயிட்டோமேன்னு மனசை தளர்ந்துடாத. தைரியமாயிரு. உன் வெற்றிக்கு இதுதான் முதல் படி. இன்னும் அப்பாவை காணோம்.
ஏதோ நீங்க சொல்றீங்கன்னு வாங்கிக்கிறேன். நீங்க அந்த பக்கம் திரும்பிங்க முதலாளி. உங்க ஓத்திரியம் தாங்க முடியல. திரும்புங்கண்ணா, அப்போதான் நான் குடிப்பேன். இதை கொஞ்சம் ஓட்டு. சாப்பிடு. இப்ப என்ன பண்ற? இதை எடுத்துக்கிட்டு நேரா போறேன். அப்புறம் வலது பக்கம் திரும்புறேன். அப்புறம் இடது பக்கம் திரும்புறேன். அங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒத்த வீடு. அந்த வீட்டுக்கு விளக்கு இல்லையா? இத கொண்டு போய் அந்த வீட்டு கூரையில வை. வீடு எரியும், வெளிச்சமும் கிடைக்கும். எப்படி? விளக்கு இருக்கிறதுக்கு எவருமே இதை விட யோசனை சொல்ல முடியாது. கொடே. இந்த குடி. குடி வெறியில நீ பெத்த பிள்ளைகளுக்கு கொல்லி வச்சிருக்கா. ஐயோ அதுங்க வாங்கிட்டு வந்த வர அம்புட்டுதாம்மா, அம்புட்டுதான். அதான் உங்க அப்பா வீட்டுக்கு தீ வச்சு குடும்பத்தையே அழிச்சிட்டானே, அழிச்சிட்டானே. எப்படிம்மா? அழாதம்மா, தைரியமா இரு. ஆமா மங்கம்மா, காஞ்ச மரம் தழைக்கவா போகுது? போன வருஷம் திரும்பி வர போகுதா? மனசு தேப்பிக்கம்மா. பெத்தாப்பனையும் கூட பிறந்தவங்களையும் பறி கொடுத்துட்டு தான் உசுரை எப்ப போக்கிக்கலான்னு துடிச்சுக்கிட்டு இருக்காயா இந்த கழுத. இவன் ஏதாவது ஏடா குடமா பண்ணிக்க போறாளேன்னு தான் புடிச்சு வச்சிருக்கோம். இனிமே எங்களால முடியாதையா. அப்பா மவராசா, நீ வந்துட்ட. இனிமே நீதான் இவளுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லணும். என்ன விட்டுட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டியா? வாழ்ந்தாலும் 2 பேரும் ஒன்னாதான் வாழணும், செத்தாலும் 2 பேரும் ஒன்னா தாண்டி சாகணும். சின்னராசு கதையை முடிச்சுட்டு வர புதங்கள் மணிக்கு மலை அடிவாரத்துல இருக்கிற வீரபாண்டி அம்மன் கோயில்ல உன் கழுத்துல தாலியை கட்டுற. அங்க வந்துரு. தங்கையா, தப்பி ஓடணும்னு எந்த முயற்சி எடுக்காத. அதுக்கு அவசியம் இல்ல. உன்னால கொலை செய்யப்பட்ட ராஜரத்னம், ரங்கதுரை, சின்னராசி எல்லாருமே குற்றவாளிங்க. அவங்கள பத்தின எல்லா விவரங்களும் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிய வந்திருக்கு. சட்டத்தால தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகளை நீ கொன்னு நீ கொலைகாரனா மாறிடக்கூடாதுன்னு அதை தடுக்க நாங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சோம். ஆனா அது முடியல. எங்களை விட நீ புத்திசாலிங்கிறத ஒவ்வொரு தடவையும் நிரூபிச்சுட்ட. இனிமே நீ சட்டத்தை கண்டு பயந்து ஓட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க செஞ்ச அக்கிரமங்களை சாட்சியா வச்சு உனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை குறைக்க நாங்க சிபாரிசு செய்யறோம். சரணடைஞ்சிரு. அரசேம்.